இன்னைக்கு அவர் சமூக விடுதலைக்காக பாடுபடுறாரு, ஜாதி மத ஏற்றத்தாழ்வு ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் பாடுபடுறாங்க, பெண் விடுதலைக்காக பாடுபடுறாங்க. இதெல்லாம் இவங்களை மாதிரி பெருந்தொண்டர்கள் பாடுபட்டோம். என்ன மாதிரி ஒரு சராசரி மனுஷன் நல்ல சுயநலத்தோட வாழ்றவனுக்கு நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க இருக்கு வாழ்க்கையில, ஜாலியா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஜாலியா இருக்கணும்னா எந்த மூட நம்பிக்கை இல்லாம ஜாலியா இருக்கு. ஆகவே தயவுசெய்து யூடியூப்ல பாக்குறவங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காவது ஒரு பகுத்தறிவாளரா இருங்க, வேற எதுக்காக வேண்டாம். சமூகத்தை திருத்துறதுக்கு, சமூகத்துக்காக பாடுபடுறதுக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏங்க அந்த வேலை? நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் சந்தோஷமா ஜாலியா எந்த குழப்பமும் இல்லாம இருக்கணும். ஒண்ணும் இல்லை, நம்ம நடிக்கிற ஒரு படம், அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்தப்படுறோம் இல்லை, ரிலீஸ் ஆன அன்னைக்கு அதே படத்தை நீ 3 மாசம் கழிச்சு போட்டு போட, இத்தனை நாள் ஓடுந்தே பெருசுன்னு உனக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் இந்த கவுண்டமணி என்ன மாதிரி நீ பெடல் போட்டீங்கன்னா எப்படிதான் ஓடும் அந்த படம்? நீ மறுபடியும் படத்தோட பாடு அந்த படத்தை. ஆகையினால் நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது எப்படின்னா, ஒரு வார்த்தை இடையில போடுவோம், எப்படியாவது பரீட்சையில பாஸ் பண்ணும், படிச்சா பாஸ் பண்ணுவேன், எப்படியாவது வியாபாரத்துல லாபம் வரணும், நல்லபடியா கவனிச்சுன்னா லாபம் வரும், எப்படியாச்சும் என் படம் ஓடணும். நல்லா எடுத்த ஓடியா, நீ தான் எடுக்கலையே, அப்புறம்